ஓட்டுநர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரியிலேருந்து ஹைதராபாத்துக்கு நமக்கு லோடு சொல்லியிருக்காங்க. இப்போ தருமபுரியிலேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி காரிமங்கலத்தில் நமக்கு தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்கலாம்னு சொல்லிட்டு காரிமங்கலத்தில் நினச்சிருக்கோம். இந்த கடையில் பாருங்கள், ஆட்ப்ளூ ஆயில், தண்ணி கேனை, காய்கறிகள், உருளைக்கிழங்கு எல்லாமே இருக்குது. சாப்பாட்டுக்கு தேவையான அனைத்தும். ஆனால் நம்ம வண்டியில் சாப்பாடு சாமான் எதுவும் இல்லை. அதனால் நம்ம தண்ணி கேனை மட்டும் வாங்கிட்டு போக போகிறோம். வாங்க பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11:08 ஆகுது. அப்படி இப்படின்னு எல்லாம் நம்ம லோடெல்லாம் ஏற்றிட்டு நமக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு காரிமங்கலத்துலேருந்து 11:08க்கு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே தருமபுரி, கிருஷ்ணகிரி, அப்படியே போயிட்டு கோலாறு, தேவநல்லி, சிக்மலாப்பூர், அனந்தாப்பூர், அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஹைதராபாத் ரீச் ஆக போகிறோம். நம்ம இது எத்தனை மணி நேரத்தில் போகிறோம் என்னன்றது நம்ம அதுக்கு தொடர்ந்து வீடியோவில் எல்லாம் பார்ப்பீங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:34. அப்படியே பொறுமையாக வந்து கிருஷ்ணகிரி டோல்கேட் தாண்டினே இருக்கிறோம். வேறு கருப்பாக இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது, கிளைமேட் நல்லாயிருக்கு. நம்ம கிருஷ்ணகிரி டோல்கேட்டை தாண்டின உடனே அரசு மருத்துவக் கல்லூரி கிருஷ்ணகிரி காலேஜ் தாண்டின உடனே ஒரு பாலம் வரும். அந்த பாலத்தில் நீங்கள் வந்து பாலம் ஏறி இருக்கக்கூடாது. சர்வீஸ் ரோடு எடுத்த உடனே ரைட் எடுத்திங்கன்னா குறும்பரப்பள்ளியிலேருந்து அப்படியே போனீங்கன்னா கர்நாடகா செக் போஸ்ட் வரும். செக் போஸ்ட் தாண்டின உடனே பங்காரப்பேட்டை தாண்டின உடனே கோலாருக்கு முன்னாடி ஒரு 2-3 கிலோமீட்டர் முன்னாடியே சென்னை டு பெங்களூர் ஹைவே வரும். அங்கே வந்து இந்த ரோடு வேலைலாம் நடந்துட்டு முடிஞ்சிருச்சு மேக்ஸிமம். இந்த டோல்கேட் பார்த்தீங்கன்னா, இந்த டோல்கேட் வருதுல்ல, இந்த டோல்கேட் ஒன்றும் ஓப்பன் ஆகலை. இந்த டோல்கேட்டை தாண்டி போயினே இருந்தீங்கன்னா சும்மா ஒரு 200-300 மீட்டரில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா நேராக தேவநல்லி தான். ரோடு வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரோடு நல்லா இருக்குது. ரோடு பாருங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு. ரோடு சூப்பராக இருக்குது. டோல்கேட் ஒன்றும் ஓப்பன் ஆகலை. இந்த ரோடு யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு 16 கிலோமீட்டர் சுற்று தான். பட் இருந்தாலும் அங்கே ஒசூரில் டிராஃபிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரோடு சூஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹைதராபாத் ஹைவே ஏறிட்டோம். நம்ம தேவநல்லியான வந்து சரி வீடியோ எடுக்கலாம் தான் நினச்சேன். அங்கேயே மேகம் கருப்பாக இருந்துச்சு. சரி அதனால் எடுக்க முடியல. அதான் இந்த கரெக்டாக ஃபுல்லாக மழை வேறு, அங்கே ஃபுல்லாக டிராஃபிக்கு. சரி ரைட் எடுத்தோடனே நம்ம ஹைதராபாத்து ரோடு ஏறின உடனே உங்களுக்கு சரி போடலான்னு சொல்லிட்டு திரும்ப மழை பாருங்கள் ஃபுல்லாக. அங்கேயே நம்ம கிருஷ்ணகிரி டோல்கேட்டானே நமக்கு ஃபுல்லாக மேகமாக இருந்துச்சு. இப்போ இங்கே ஃபுல்லாக வெளுத்து வாங்குது மழை ஹைதராபாத் ரோட்டில். வரவும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வாங்க. மழை ரோடு கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும், பார்த்து வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி தான் ஆகுது. நல்லா வெளுத்து வாங்குது மழை. மதியமாகவே நல்லா மழை, சூரியனே பார்க்கல இன்னும் வரையும். நல்லா மழை பெய்யுது ஹைதராபாத் ரோட்டில். வரவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்க, ரோட்டில் கேர்ஃபுல்லாக வாங்க. காருக்காரங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வாங்க. ஹாய் நண்பர்களே, எல்லோரும் இப்போ சாப்பிட்டு தூங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ டைம் 1 மணி ஆகுது. என்னடா இவ்வளோ நேரத்துக்கு வீடியோ போடுறேன்னு பார்க்காதீங்க. சரி நம்ம அப்படியே வந்துட்டோம். மழை வேறு, வண்டிக்கும் அப்படியே டீசல்லாம் போட்டுக்கின்னு சாப்பிடணும். நாமளும் சாப்பிட்டு அப்படியே சரி வந்துனே இருக்கோம். இங்கே நம்ம ஷான் நகருக்கு நேராக அப்படின்னு ஒரு ஊர் போட்டிருக்கு. அதுக்கு நேராக ஒரு 2 ஹவர்ஸ் டிராஃபிக். 2 மணி நேரம் நம்ம அப்படியே பொறுமையாக தான் போனோம். இப்போ தான் டிராஃபிக்கு கிளியர் ஆகினுக்குது. அவள் தான் அப்படியே இன்னொரு 1 ஹவரில் போயிடுவோம். 2 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க லோடு இறக்குறது. பார்ப்போம் எவ்வளோ நேரத்துக்கு காலையில் இறக்குறோம் என்னன்றது. இப்போ போனாலும் எப்படி உள்ளே விட மாட்டாங்க, வெளியே தான் இருந்தாகணும். பார்ப்போம் என்னன்றது அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். வீடியோ அப்படியே தொடர்ந்து பாருங்கள்.